ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 343 பார்க்க போகிறோம். எடுத்தது ஹிஸ் நேம் இஸ் மோரியா த கிரேட் ஷேடோ சைசிங் பைரட் ஸ்ட்ராப்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லூஃபி அண்ட் கேங் ஜாம்பிஸை பிறந்திருப்பாங்க. லூஃபி எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கடான்பா. எல்லாரும் ஜாம்பி மாய்தாங்க மண்ணுக்குள்ளே புதஞ்சு அழுகி அப்புறம் வரவங்கள பயமுறுத்திட்டு இருக்கோன்பாங்க. லூஃபி போய் சொல்லி ஃபன் பண்ணலான்னு பார்க்குறீங்களான்பா. அவனுங்க இல்லைங்க உண்மையை தாங்க சொல்கிறோன்பானுங்க. லூஃபி சரி இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு நீல மூக்கோட ஒருத்தன், ஆரஞ்சு முடியோட ஒரு பொண்ணு, அப்புறம் ரக்குன் டாக் போல இருக்க கலைமான் வந்தாங்களான்னு கேட்பான். எல்லாரும் ஆமா வந்தாங்கன்ட்டு இருந்தாலும் அவுட் சைடர்ஸ் கிட்ட இங்க நடக்கிற விஷயங்களை பத்திலாம் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்ட்டு அதெல்லாம் உத்தரவுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. லூஃபி அப்படின்ட்டு பார்க்கவும் அவனுங்க இதெல்லாம் தாண்டி தாங்க போனாங்கன்பாங்க. ஜோரோ அடிக்காமே அப்ரூவ் ஆகுறானுங்கன்பான். லூஃபி அவங்க என் க்ரூமேட்ஸ், அவங்கள நீங்க எதுவும் செய்யலன்னு கேட்பான். எல்லாரும் அவங்களே இல்ல எதுவும் செய்யலன்ட்டு அப்படியே மலிப்பிட்டு ஆமா எதுவும் செய்யலன்னு கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. லூஃபி ஒழுக்கமா உண்மையை சொல்லிருங்கன்பான். இந்த இடத்துல வச்சு ஒரே ஒருத்த மட்டும் இவன் மட்டும் அடிச்சாங்கன்பான். அந்த ஜாம்பியும் என்னடா அவன் ஃப்ரெண்ட் இப்படி காட்டி கொடுக்குறேன்பா. அவனுக்கு அடுத்து இருக்கவன் சொல்ல போனா நாங்க எல்லாருமே தாங்க தாக்கணும்பான். லூஃபி காண்டாகவும் எல்லாத்துக்கும் அல்லு இருக்காது. இதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் அடிச்சு பொழந்துட்டு அந்த மேன்ஷனுக்கு தான் போயிருப்பாங்க போலான்ட்டு லூஃபி ப்ரூக்கை பத்தி தான் எவனுக்கு எதுவும் தெரியலன்பான். சாஞ்சி அதுவே நல்லதுதான்பான். ஜரோவும் ஆமான்பான். லூஃபி அந்த ஜாம்பிஸை தலையில புதைச்சு விட்டு வந்திருப்பான் இல்லையா, இந்த இடத்துக்கு லேண்டனோட யாரோ வந்து பாக்குற போல இருக்கும். லூஃபி அந்த ஜாம்பிஸ் கோலைகளா இருந்துச்சுன்பான். ஃப்ராங்கி அதே தான் வார்ம் அப் பண்ண மாதிரி கூட இல்லைன்பான். ஜோரோ இருந்தாலும் கார்ட் அவுட் பண்ணாத, எப்ப எவன் வருவானே தெரிய மாட்டேங்குதுன்பான். சாஞ்சி என்ன பயமா இருக்கான்பான். ஜோரோ என்னடா நக்கல் பண்ற இடம் ஸ்டூபிட் குக்குன்பான். ரெண்டு பேத்துக்கும் முட்டிக்கிறப்ப ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு யாரோ வரப்போல இருக்கும். லூஃபி அவரை பாக்குறப்ப லேம்ப மேல தூக்குவாரு. லூஃபி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க தாத்தாவோன்பா. எல்லாரும் ஏன்டா பார்த்தாலே தெளிய ஜாம்பின்பானுங்க. அந்த ஆள் நான் கிளவந்தாங்கன்பான். கிழிஞ்சது போன்கிற போலதான் மத்தவங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கும். லூஃபி என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அந்த பெருசா அப்படியே மண்டி இட்டுட்டு நீங்க இங்க இருக்க ஒரு ஈவில் மேனா அழிக்கணும். பார்க்க போனா நீங்க சின்ன பசங்க கூட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க போலயே, கண்டிப்பா உங்களால அவனை தோக்கடிக்க முடியும். அவன் பல பேர்த்த பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கான். அவன் ஒருத்தனை நீங்க கொன்னுட்டா எல்லாரும் காப்பாத்தப்படுவாங்க. அவங்க கிட்ட இருக்க என்னோட ஷேடோவை மட்டும் மீட்டு கொடுத்தா நான் உங்களுக்கு ரொம்ப நன்றியோட இருப்பேன்பான். சாஞ்சி என்ன உங்க நிழலான்பா. ஃப்ராங்கி ஷேடோ போனா இன்னொரு ஆளான்பா. லூஃபி அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா ஷேடோவே இல்ல, நீங்க அப்படியே ப்ரூக் போல இருக்கீங்கன்பான். ஜோரோ எவன்டா அந்த வேலையெல்லாம் பாக்குறதுன்பான். அந்த பெருசா அவன் பேரு மோரியா, அவன் ரொம்ப மோசமானவன்பான். ராபின் மட்டும் தான் அந்த பேருக்கு ரியாக்ட் ஆயிருப்பா. நீங்க கெக்கோ மோரியாவை பத்தியே சொல்றீங்கன்னு கேப்பா. அந்த பெருசும் ஆமான்கவும். லூஃபி உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்பான். ராபின் அவனோட பேர் மட்டும் தான் கேட்டிருக்கேன், சொல்ல போனா அவனோட பவுண்டி அவன் தலைக்கு பெருக்கிறத விட ஜாஸ்தின்பா. சாஞ்சி என்ன முதல்லையா அப்படின்னாங்க போது ராபின் அதே தான், அவனும் 7 வார்லர்ஸ்ல ஒருத்தந்தான்பா. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. லூஃபி நிஜமாவான்னு கேட்பான். ராபின் அதே தான், கெக்கோ மோரியா பல மர்மங்களை உள்ளடக்கணவன்பா. ஃப்ராங்கி அவ்வளவு பெரிய ஆள் எதுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கான்பா. அந்த பெருசா அவனால தாங்க இங்க பல பேர் பாதிப்புக்கு உள்ளாகி காட்டுக்குள்ள அலையறாங்கன்பான். ஜோரோ நிறைய பேரா எவ்வளவு இருப்பாங்கன்னு கேட்பான். அந்த பெருசு ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு ஜாஸ்தி. சொல்ல போனா இப்ப உங்களை வேற இன்வைட் பண்ணிருக்கானா நீங்களுங்கும் போது ஜோரோ எங்களை இன்வைட் பண்ணானான்ட்டு ஷாக் ஆவான். டக்குன்னு அந்த பேரல் வந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சுட்டு இப்பதான் புரியுதுன்பான். அந்த பெருசு அவனால பல பேர் பாதிப்புக்கு உள்ளாகி காட்டுக்குள்ள அலையறாங்க. ஜாம்பிஸ் வந்துருமோ லைட் வெளிச்சம் பற்றுமோன்னு பயந்து வாழ்றோம். எனக்கு இன்னொரு முறை சூரிய ஒளியில நடக்கணும், அது மட்டும் என் வாழ்க்கையில நடந்தா போதும்ட்டு பெருசா அழுதுட்டு லேம்ப தட்டி விட்டுருப்பாரு. பெருசோட தவிர எல்லாத்து நிழலும் தெரியும். லூஃபி அந்த லேம்ப பிடிச்சிருப்பான். ஃப்ராங்கி எனக்கு இந்த கதையை கேட்டோன்னு வருத்தம்ல லேண்ட் அழுக ஆரம்பிச்சிருப்பான். ஜோரோ அழுதுகிட்டே அழுகலின்னு சொல்றான் பாரு, இப்பெல்லாம் பண்ணாதரான்பா. சாஞ்சி போதும் நிறுத்துங்கன்ட்டு கையை நீட்டுவான். சாஞ்சி மத்தவங்கள அழுது அவங்களுக்கான வேலையை முடிச்சுக்கிறது லேடிஸா மட்டும் தான் இருக்கணும், கொஞ்ச நாவது முதுகெலும்போட பொழைக்க பாருன்பான். ஜோரோ இந்த நாய் வேறன்னு நினைப்பான். லூஃபி எப்படி பார்த்தாலும் இந்த ஷேடோ தீஃபை தான் நானும் தேடிட்டு இருந்தேன், அவனை பார்த்தா நான் பொழக்கிறது உறுதி தான், அதனால உங்களுக்கு உதவுறது எனக்கு ஓகே தான்பான். பெருசதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. திடீர்னு சுத்தி பார்த்தா மோரியாவோட விக்டிம்ஸான நிறைய பேருங்க சுத்து போட்டிருப்பாங்க. உங்களால முடியும், பெஸ்ட் ஆஃப் லக், மோரியாவை அடிச்சு உதைங்கன்பாங்க. சாஞ்சி நீங்க எல்லாரும் தான் மோரியாவோட மத்த விக்டிம்ஸா, எதுக்குடா அப்படி ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்பான். ஒருத்தன் மன்னிச்சிருங்க கர்லி ஐப்ரோஸ் உள்ள இதையுமே இல்லாத இறக்கம் கெட்டவரேன்பாங்க. சாஞ்சி இப்படி மாட மன்னிப்பு கேட்கறதுன்பான். லூஃபி சிரிச்சிருப்பான். இதுக்கப்புறம் உசாப் சாப்பரான் நாமியை காட்டுவாங்க. ரிவிமா வச்ச வெட்டுல கதை உடச்சுக்கிட்டு 3 பேர் வந்து இந்த பக்கம் விழுந்திருப்பாங்க. ஹாக்பேக் இதை பார்த்துட்டு ஷாக்கா இருப்பான். அடே நீங்க எங்க என்னடா பண்றீங்கன்ட்டு 3 பேரும் பார்த்தா வந்தவன் ப்ரூக் மாதிரி பேசினானாச்சேன்ட்டு பேசிட்டு இருக்கும் போது சாப்பர் அவுட்ஃபிட்ல வித்தியாசமா இருந்துச்சேன்பான். ஹாக்பேக் நான் பேசுறப்ப நீங்க என்னடா உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்கன்ட்டு கோவப்படுவான். ஹாக்பேக் நோட் பண்ண 3 பேருமே பயந்துருப்பாங்க. அவன் நீங்க லேப்ல வச்சு என்னத்தரா எட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்பான். உசாப் நாங்க எதுவும் பாக்கலீங்க ஐயான்பான். சாப்பரன் நாமியுமே நாங்களுமே எதுவும் பாக்கலின்பாங்க. ஹாக்பேக் நிஜமாவான்கவான். உசாப் ஆமாங்க ஜாம்பி விஷயமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதை கூட நாங்க பாக்கலின்பான். நாமியன் சாப்பர் அடையின்பாங்க. ஹாக்பேக் ரைட் விடுங்க, இப்ப நீங்க கண்டுபிடிச்சதை என்னால இதுக்கப்புறம் மறைக்க முடியுமா என்ன, சீக்கிரமாவே நைட் ரைட் ஆரம்பிச்சிரும்பான். நாமி நைட் ரைடான்பா. ஹாக்பேக் இந்த தீவுக்குள்ள எதிர்பாராத விதமா நுழையிற கெஸ்ட் எல்லாத்தையுமே நாங்க ரவுண்ட் அப் பண்ணுவோம், இந்த நைட் ரைட்ல எப்பனும் தப்பிக்க முடியாதுன்பான். இதுக்கப்புறம் அப்சலாம் சுடுகாட்டுக்கு போறதை காட்டுவாங்க. ஜாம்பிஸ நைட் ரைடுக்குள்ள திரும்ப புதைக்கணுமான்ட்டு அங்க இருக்க ஒருத்தனை தூக்கி போடுவான். அவன் அவுச்சுங்கவும் அவன் அடே நீங்களா செத்து போயிட்டீங்க, உங்களுக்கு
உங்களுக்கு வலியோ சொரணையோ எதுவும் இருக்கக்கூடாதுன்பா. அந்த ஜாம்பியும் அதே தானன்பா. அவன் மேல ஏறிட்டு ஜாம்பி சோல்ஜர் செந்திரிங்கன்பா. அதுகளும் ஆன்ட்டு எந்திரிக்குங்க. அப்சலாம் நீங்க ஜாம்பிஸ் எவ்வளவு அடிப்பட்டு விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வருவீங்க, அதனாலதான் மக்கள் உங்களை கண்டு பயப்படுறாங்கன்பா. அதுக்கு தலைவலியா போச்சுன்ட்டு பெருமூச்சு விடுங்க. அப்சலாம் அடே ஏன்டா அப்படிலாம் பண்றீங்கன்ட்டு. ஆமா நான் யாருன்னு சொல்லுங்கடா பாக்கலான்பா. எல்லாரும் நீங்க தான் எங்க தலைவன் அப்சலாம்னு கத்துவாங்க. அப்சலாமோட தலை சிங்கத்தோடது போல இருக்கும். அவனும் சிங்கம் போல பயங்கரமால உரும்புவான். அவங்க லீடர்னு கத்த. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் எட்டி பாக்குற காஜி பிடிச்சவன்பா. எல்லாரும் அப்படியே காஜி பிடிச்சவன் எட்டி பாக்குறவன் கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்சலாம் வெறுத்து போய் அடைய வாய மூடுங்கடான்பா. நைட் ரைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வெறும் 4-3 நிமிஷங்கள் தான் இருக்கும். நம்ம அந்த தனித்தனியா பிரிஞ்சிருக்க கோஸ்ட் பார்த்தோம்ல, அதெல்லாம் கும்பலா ஒரே இடத்துக்கு வரும். குமாஷி பார்த்துட்டு என்ன பல்கா வரீங்களா பெரோனா சாமான்பா. இப்பதான் அந்த கோஸ்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்க பெரோனாவை காட்டுவாங்க. அவங்க பாரு கியூட்டா வந்துட்டு இப்படி டீப் வாய்ஸ்ல எல்லாம் பேசி என்ன கடுப்பேத்தாதேன்பா. குமாஷி மன்னிப்பு கேட்பான். பெரோனா நீ கியூட்டா இல்லைன்னா எனக்கு சேவை செய்ய வேண்டான்பா. இதுக்கப்புறம் மிட் நைட் ஆக போது, இது ஆரம்பிக்க போதுன்ட்டு கியோரோ நின் அண்ட் பாவோ ஓடி வருவாங்க. ஓடி வந்த மூணுமே மாஸ்டர் மோரியா இப்ப நீங்க எந்திரிக்க வேண்டிய நேரம், நைட் ரைட ஸ்டார்ட் பண்ணணும்பாங்க. யாரோ பெரிய சைஸ் மொட்லி விட்டுட்டே தூங்குற போல இருக்கும். கியோரோ மொட்லி அங்க தெரியுது பாரு, நின் அதை நீ செய்யுன்பா. நின் அம்ப எடுத்து மொட்லியில விடவும் மோரியா அவன் தூக்கத்துல இருந்து முடிச்சிருப்பான். நான் கண்டதெல்லாம் கெட்ட கனவான்ட்டு இருந்துச்சிருப்பான் அவன். கியோரோ கேட்கவே வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க கடைசி 4 நாட்களா தூங்கிட்டு இருக்கீங்க. கடைசி நைட் ரைட் நடந்ததுல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு 4 நாளுக்கு சேர்த்து ஒரு ஃபெஸ்ட் இருக்கு. அந்த விருந்து வேற லெவல்ல இருக்கும். என்னிஸ்லாபி விஷயத்துல இவனுக்கு தான் மூக்க நுழைச்சது. இப்ப ஹாட் டாபிக்கே இவனுக்கு தான். உங்களுக்காக ஃபுல்லா வெளுத்து கட்டுற மாதிரி அவனுங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கோன்பா. மோரியாவோட சிரிப்பு இந்த இடத்துல ரொம்ப கிரீப்பியா இருக்கும். இதுக்கப்புறம் லூஃபியையும் மத்தவங்களையும் காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா மழை வந்திருக்கும். லூஃபி மலையான்பா. ஜோரோ என்ன திடீர்னு மேல பாப்பான். பிராங்கி மேன்ஷனுக்கு ஓடலாமான்பா. லூஃபி இருங்க ஒரே நிமிஷம்பா. எல்லாரும் முழிப்பாங்க. லூஃபி மேன்ஷனுக்கு பின் பக்கம் ஏதோ பெரிய மார்க் இருக்க போல இருக்கேன்பா. ஜோரோ ஃபாக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால தெரியல, அது என்ன பார்க்க பிளாக் போல இருக்குன்பா. பிராங்கி தெளிவா சொல்லணும்னா ஒரு செயல் போல இருக்குன்பா. எல்லாரும் இதை கேட்டு ஷாக்கா இருப்பாங்க. அந்த பெருசு நீங்க சொல்றது உண்மைதான்பா. பசங்க எல்லாம் காண்டா இருப்பானுங்க. யோ பெருசு என்னையா ஃபாலோ பண்றியான்பாங்க. லூஃபி என்ன விஷயம் சரின்னு கேட்பான். அந்த பெருசு நீங்க கிட்ட இருந்து பாக்குறதுனால இது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது ரொம்ப பெருசு. இது ஒரு மொத்த கிராமம்னே சொல்லலாம். அண்ட் அபிஷியலா இந்த உலகத்தோட பெரிய ஷிப்னா அது இதுதான்பா. சாஞ்சி ஒரு மொத்த வில்லேஜே இருக்க ஒரு ஷிப்பான்பா. ஜோரோ என்ன கிராமமான்பா. லூஃபி வேற லெவல்ல இருக்குன்பா. பிராங்கி ஃபிஷ் வச்ச மாதிரி. இந்த இடத்தோட பேரு த்ரில்லர் பார்க் தானே. பார்க்னா 2-3க்கு மேற்பட்ட மாஸ்டர் இருக்க பெரிய சைஸ் கப்பல் தானன்பா. அந்த பெருசும் நீங்க மத்த பில்டிங்ஸோட ஜாயின் அப் ஆன அந்த பெரிய மாஸ்டர் பாக்குறீங்கல்ல, அங்க வச்சு நீங்க கெக்கோ மோரியாவை கண்டுபிடிக்கலான்பா. கரெக்டா டைம் 12 ஆகிறதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்கும். அப்சலாம் அவனோட முழு உருவத்தையும் காட்டியிருப்பான். ஜாம்பி ஆர்மி ஜெனரல் தலைமையில வாங்க போய் அந்த பைரட்ஸ் அடிச்சு பொளக்கலான்பா. அவங்க பயங்கரமா கத்துறப்ப அப்படியே அப்சலாம் முக்குந்து அவனுக்கு எவ்வளவுதான் உங்களை அடிச்சாலும் சரி சாகாம இருக்க உங்களோட திறனை காட்டுங்க. அவங்களுக்கு ஜாம்பிஸ்னா எப்படி இருக்குங்கிறத புரிய வைங்க. உங்க தலைவன் அப்சலாம பெருமைப்படுத்துங்கன்பா. இந்த இடத்துல மணி 12 ஆயிருக்கும். பெல்ஸும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே ஒவ்வொரு இடமா கிரீப்பியா காட்டுவாங்க. பெரோனா டைம் வந்துருச்சு. மிட் நைட்ல கிளாக் ஸ்டாப் ஆயிருச்சு. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். போலிஷ் பைரட்ஸ் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்சு கூட பாத்துறாதீங்கன்பா. முன்னால வந்துட்டு என்னோட ஜாம்பிஸ் நீங்க எல்லாரும் தயாரான்னு கேப்பா. அதுகளும் நாங்கெல்லாம் தயார்ன்ட்டு பயங்கரமா கத்துங்க. இதுக்கப்புறம் கியோரோ நின் அண்ட் பாவோ காட்டுவாங்க. மோரியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னால நடந்து வந்துட்டு இது இறந்தவங்களுக்கான பூமி, இதுதான் த்ரில்லர் பார்க், இது மூலமா உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரட்டும்பா. அவனுக்கு கீழே சர்வன்ஸ் இருப்பாங்களே, அவங்க கிரீப்பியா இருக்கதை காட்டுவாங்க. லூஃபி மேன்ஷனோட கேட்டை நிக்கிட்டு என்ன உள்ள போலாமா, இது பேய்க இருக்க மேன்ஷன் பா. அண்ட் உங்களுக்கு மோரியா சொன்னபடி கெட்ட கனவுகள் வராம இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் போடலைன்னா போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா ஃபீஸ்ட் ஆஃப் த ஜாம்பி சாங் த நைட் ரைட்ஸ் பெல் இஸ் த சவுண்ட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.